அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். என்னோட சமையலறையில் உங்களை சந்தித்து ரொம்ப நாளாச்சுங்க. எங்கள் வீட்டு கொஞ்ச நாளாக பிரண்டை துவையல் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நேற்று விமலாக்க வீட்டு போகும்போது அவங்க சட்டியில் இது இப்படி வளர்த்து வச்சுருந்தாங்க, கொடி மாதிரி. கேட்ட உடனே பாசக்கார அக்கா கேட்ட உடனே கட் பண்ணி தந்தாங்க எனக்கு. எங்கள் ஊர் கிராமத்தில் எல்லாம் இது குளத்தங்கரையில் தான் இது வளர்ந்து நிற்கும். அவங்க சின்ன வயசில் அதை போய் பறித்து வீட்டில் வந்து கொடுப்போம். வீட்டில் உள்ளவங்க துவையல் பண்ணி தருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் துவையல். மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. கால்சியம் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அடி வயிற்றுல கொழுப்பு அப்படியே கரைச்சி எடுத்துரும். இந்த தண்டில் நாலா பக்கம் இருக்கிற இந்த தோல் பார்த்திங்களா, அதை அப்படியே நீக்கி எடுத்துடணும். நீக்கி இப்படி எடுக்கும்போது இப்படி வந்துடும். எடுத்துட்டு இதை மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு துவையல் அரைக்கணும். கையில் அப்படி எண்ணெய் தேய்ச்சிட்டு தான் இந்த பிரண்டர் கை வைக்கணும். இல்லைன்னா கை பூராமல் ஊறல் எடுக்கும். கை நிறைய ஃபுல்லாக அப்படி ரெண்டு கையிலையும் எண்ணெய் தேய்ச்சிக்கிடணும். பிரண்டையோட நாரெல்லாம் நீக்கியாச்சு. நீக்கி சின்னதாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இது வறுக்க தேவையான பொருட்கள்: சின்ன காயத்துண்டு. காயத்தூளை விட காயத்துண்டு தான் ரொம்ப மணமாக இருக்கும். பூண்டு ஒரு 10 பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு மணம் விருப்பம் இல்லாதவங்க சேர்க்க வேண்டாம். சிறிதளவு உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன். அவங்க காரத்துக்கு ஏற்ப நான் 4 காஞ்ச வத்தலை எடுத்திருக்கேன். அப்புறம் கறிவேப்பிலை. நல்லெண்ணெய் ஊற்றி அடுப்பு ஸ்லோவாக வச்சு கருகாமல் பார்த்து வறுத்தெடுக்கணும். அது கூட இந்த தேங்காய் பார்த்திங்களா, தேங்காய் போட்டிருக்கேன். சிலவங்களுக்கு தேங்காய் விருப்பம் இல்லைன்னா தேங்காய் போட வேண்டாம். ஏன்னா அது கொஞ்சம் தான் இருக்குது, வதக்கி வரும்போது ஒன்றுமே இருக்காது. இது வறுத்தெடுத்த அப்புறம் இது நல்லெண்ணெய் ஊற்றி தனியாக வதக்கி எடுக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் இடையில சேர்க்கக்கூடிய பொருள் உங்களுக்கு என்னென்னு தெரிய வரும். அதெல்லாம் வறுத்துட்டதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி பிரண்டை தண்டு இருக்குல்லையா, அதெல்லாம் வதக்கியாச்சு. அது உடனே தேவையான உப்பும் போட்டு இந்த சின்ன துண்டு புளி அதுவும் சேர்த்து வதக்கியாச்சுங்க. இனி மிக்ஸி ஜார் போட்டு அரைச்சி எடுத்துட்டு நம்ம கடுகு தாளிச்சிட்டா போதும். கடுகு தாளிக்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்து பருப்பு போட்டிருக்கேன். இந்த கறிவேப்பிலை அரைச்செடுத்த பிரண்டை அதில் போடுறேன். ஒரு நிமிஷம் இப்படி கிளறி விட்டால் போதும். எண்ணெய் எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரும். சுவையான சத்தான பிரண்டை துவையல் ரெடி ஆச்சுங்க. இட்லி தோசைக்கு ஆகா சூப்பருங்க. தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ் சொல்லவே வேண்டாம். சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்சுங்குது. இதை மாதிரி செஞ்சு வீட்டில் உள்ளவங்க அசத்துங்க. பண்ணால் பார்த்ததுக்கு லவ் யூமா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பைமா.